நம்ம அஜய் வந்து விஜயை பார்த்த உடனே அப்படியே பார்க்காத மாதிரி இருக்கிற டைம்ல விஜய் வந்து தம்பிக்கு ஒரேன்ற ஒரு பாசம் இருக்கு பார்த்தா, டேய் என்னடா பண்ற நம்ம என்ன ஒன்றும் இல்லைண்ணா இங்கே தான் வந்தேன் நம்ம சரி சரி ரிசப்ஷன் வேலைலாம் எப்படிடா போகுது நம்ம நல்லா போதுன்னும் போது உடனே வந்து அப்படியே மூக்கு வேர்த்துடுற ஆள் யார் வராருன்னு பார்த்தா நம்ம விஜயோட அப்பா வந்துட்டாருங்க. வந்த உடனே விஜயை பார்த்த உடனே அப்படியே முகம் ஃபுல்லாக அப்படியே கடுகு பொடிகிற மாதிரி நிற்கிது. என்ன சித்தப்பா என்ன எப்படி போகுது, கொடைக்கானல் டூரெல்லாம் எப்படி இருக்குதுமா? நானா டூருக்கா வந்தேன், என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் சந்தோஷமா இருக்கிறான், நான் பாடுபட வந்திருக்கிறேன்னும் போது அதுக்கு வந்து விஜய் வந்து சொல்லுவார், ஏன் சித்தப்பா விஜயும் என் தம்பி தானே என்னும் போது, ஆமாம் ஆமாம் தம்பிக்கு ரொம்ப அக்கறையாக எல்லாம் ரொம்ப பாடுபட்டீங்க, நீ விரும்பின பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் என் பையன் விரும்புகிற பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு உன் பொண்டாட்டி வந்து எல்லா குறையும் சொல்லுவாள்ன்னும் போது அதுக்கு விஜய் வந்து அழகாக சொல்லுவார், இப்போ தான் கல்யாணமே ஆயிடுச்சே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நீங்கள் தான் இப்பயே கொடைக்கானலில் இங்கேயே செட்டில் ஆக போகிறீங்க, நீங்கள் ஏன் சென்னைக்கு வரணும் போது அப்போ விஜயோட சித்தப்பா வந்து அப்படியே யோசிப்பார், என்ன இவன் இங்கேயே செட்டில் ஆயிடுவேன்னு சொல்கிறான், இவன் ஏதோ நம்மளை வச்சு செய்கிறான்ட்டு அப்படியே விஜயோட சித்தப்பா அப்படியே பம்புறாருங்க.